எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிசம்பர் 2025 நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பிக் அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பைஸ் வார்னர் ப்ரோஸ். 82.7 பில்லியன். இந்த அனௌன்ஸ்மென்ட் என்டர்டெயின்மென்ட் வேர்ல்டையே ஷேக் பண்ணுது. பிகாஸ் இந்த டீல் உங்க ஸ்கிரீன், உங்க வாலெட், உங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் மாத்துற டீல். இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்துட்ட அப்புறம் நெறைய கேள்வி எல்லாருக்கும் எழும்புது. சப்ஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா? ஆட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்களா? தியேட்டர் கல்ச்சர் காணாம போயிடுமா? கிரியேட்டிவிட்டி கில் ஆகிடுமா? ஜாப்ஸ் போய்க்கிடுமா? இப்படி எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுக்கு பதிலா அனௌன்ஸ்மென்ட் பண்ண அன்னைக்கு நைட்டே Netflix 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மெயில் அனுப்புது. "நத்திங் இஸ் சேஞ்சிங் டுடே" அப்படின்னு. எதுக்கு இப்படி இவ்ளோ யூசர்ஸ்க்கும் மெயில் பண்ணணும்? இந்த மெயிலுக்கு என்ன உள்ளர்த்தம் இருக்கு? ஏன் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறதுல பொலிட்டீஷியன், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இப்படி எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1920ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது தான் வார்னர் ப்ரோஸ். ஓவர் 100 இயர்ஸ்ல சினிமா வேர்ல்டையே ஷேப் பண்ணது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம்பெனி, இட்ஸ் அ கல்ச்சர். ஹாரி பாட்டர், பேட்மேன், சூப்பர்மேன், மேட்ரிக்ஸ், இன்செப்ஷன், காட்ஸில்லா, பார்பி, ஹேங்கோவர், ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேங் தியரி இப்படி ஒரு மூவிஸோட ஃப்ரான்ச்சைஸும் ஒரு எராவே டிஃபைன் பண்ணுது. இது வெறும் லைப்ரரி ஆஃப் ஸ்டோரிஸ் இல்ல, கண்ட்ரி ஆஃப் ஸ்டோரிஸ். அவ்ளோ இருக்கு WB கையில. இது எல்லாம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கையில. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆப் ஓப்பன் பண்றீங்க. பஸ் ரூட் மாரி லெஃப்ட், ரைட்ன்னு அவ்ளோ கன்டென்ட் இருக்கும். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? ஒண்ணு தான் நடக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் டிசைட் பண்ணும் நீங்க என்ன பார்க்கணுன்றத. இதுக்கு அப்போஸ் பண்ணாத சைடே இல்ல. முதல்ல இண்டஸ்ட்ரி குரூப் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், புரொடியூசர் கவுன்சில், ரைட்டர் கவுன்சில் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்காத ஆளுங்களே இல்ல. ஜாப்ஸ் குறையும், கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடமே போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. கார்ப்பரேட் முடிவு பண்ணுவாங்க என்ன ஸ்டோரி சொல்லணும்னு. இன்னும் பாலிடிக்ஸை சேர்ந்தவங்களில் எலிசபெத் வாரன் ஆன்டி மோனோபாலி நைட்மேர்னு சொல்கிறாங்க. பிரமிளா ஜெயபால் ஆட்ஸ் வரும், ரேட் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. மைக்லி லீகல் ப்ராப்ளம் ஃபார் ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லாரும் அப்போஸ் பண்ணுற ஒரு விஷயம் சேஃபாக இருக்குமா? ஆனால் நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓ டெட் சராண்டோஸ் இதுக்கு மாறா இன்வெஸ்டர் காலில் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக பேசியிருக்காரு. ப்ரோ கன்சியூமர், ப்ரோ இன்னோவேஷன், ப்ரோ ஒர்க்கர், ப்ரோ கிரியேட்டர், ப்ரோ க்ரோத் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. சில வருஷமா ப்ரைஸ் ஹைக்ஸ், பாஸ்வேர்ட் ஷேரிங் பேன் பண்ணது, ரீஜனல் கண்டென்ட் கட் பண்ணது, இப்படி அவங்க பண்ண நிறைய விஷயத்தினால ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து ட்ரஸ்டர்ஸ்ன்னு சொன்னா ஆடியன்ஸும் நம்ப தயாரா இருக்க மாட்டாங்க, இன்வெஸ்டர்ஸும் தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த டீல் 1 வீக்ல க்ளோஸ் ஆகிறது கிடையாது. ரெகுலேட்டர்ஸ், ஆன்டி ட்ரஸ்ட் கமிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் இப்படி எல்லாரும் அப்ரூவ் பண்ணாதான் டீல் ஃபைனல் ஆகும். கண்டிப்பா 12 மாசத்துலேருந்து 18 மாசமாவது ஆகும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா, இன்னும் கவர்மெண்ட் என்னென்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு ஹாலிவுட்டோட கண்டிஷன் சஸ்பென்ஸா தான் இருக்கு. இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் ஓடிடிக்கு நல்ல growth இருக்கு. ஆனா சினிமா மொத்தத்தையும் ஒரு குளோபல் கார்ப்பரேட் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் குறைஞ்சிடும். ரீஜனல் ஃபிலிம்ஸ் சர்வை பண்ண காம்படிஷன் வேணும். மார்க்கெட் டைவர்சிட்டி வேணும். ஆனா நெட்ஃப்ளிக்ஸ் மோனோபாலி ஆயிடுச்சுன்னா, இங்கிலீஷ் கண்டென்ட்டை மட்டும் தான் புஷ் பண்ணும். ரீஜனல் கண்டென்ட்ஸ்லாம் லெஸ் ப்ரையாரிட்டி தான். இது ஏன் சொல்றேன்னா, ஹாலிவுட்டோட ஃபியூச்சர் ரூலர் டிசைட் ஆக போகுது. இது சிம்பிள் பிசினஸ் டீல் மட்டும் இல்ல. ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேட்டா, ஏஐ, அல்காரிதம்னு நடக்குது. இந்த சைடு வார்னர், லெகசி, தியேட்டர் கல்ச்சர், கிளாசிக்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சீரியஸான கண்டென்ட்ல காமெடியை திணிக்கிறவங்க. சம்மந்தமே இல்லாம காட்ஜிலா மாதிரி மான்ஸ்டர்ஸை கேர்ள்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு கேரக்டரை கேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் வேர்ல்டு மேப்பையே சேஞ்ச் பண்ணுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி ஒரு வார்னர் ப்ரோஸ் மாதிரி ஒரு கிரவுன் எடுக்கும்போது, இந்த டிஸ்னி, ஆப்பிள், அமேசான் பிரைம், பேரமவுண்ட், யூனிவர்சல் இவங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேரமவுண்ட்டை பார்ப்போம். பேரமவுண்ட் ஸ்கைடான்ஸ் குரூப் ஆல்ரெடி வார்னர் ப்ரோஸ் கிட்ட டீல் பேசியிருக்காங்க. ஆனால் டீலுக்கு ரிவர்ஸ் கார்டு போட்ட மாதிரி, நாங்கள் ஹாலிவுட்டோட லெகசி நாங்கள் பெருசாக மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹையர் அமௌண்ட் பிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குற அளவுக்கு பேரமவுண்ட்டை அவ்வளோ அமௌண்ட் இல்லை. 82.7 பில்லியன் அமௌண்ட் வந்து மவுண்டைன் ஹைட் மாதிரி. ஆனால் பேரமவுண்ட்டே அது இல்லை. அதனால அவங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் டீலை டிலே பண்ணுற பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சா கேம் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். பேரமவுண்ட்டுக்கும் இதை பிட் பண்ணுறதுக்காகவே இன்வெஸ்டர் கிடைக்கலாம்.
காம்காஸ்ட் அதாவது என்பிசி யூனிவர்சல் ஓனர் ஹாலிவுட்ல ஒரு சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லலாம். அவர் ஓப்பனா அப்போஸ் பண்ண மாட்டாரு. ஆனா ரெகுலேட்டருக்கு இன்ஃபோ குடுத்து டீல கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அவங்களும் சும்மா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஜுராசிக் வேர்ல்டு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மினியன்ஸ், ஷார்க் வீக் கன்டென்ட் இப்படி அவங்கள்ட்டயும் நெறைய மூவிஸ் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் டாமினன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கும் டேஞ்சர் தான். ஸோ இவங்க ஒரு லீகல் பிளாக் குடுத்துருவாங்க. அமேசான், ஆப்பிள் மாரி பெரிய தலைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களாலயும் இந்த அமௌண்ட் குடுக்க முடியும். அவங்க நெனச்சா பிட் பண்ணலாம். ஆனாலும் அவங்க இந்த ஃபைட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகவே இல்ல. அவங்க நெனச்சிருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன ஜாஸ்தி பண்ணிட்ட அப்புறம் நம்ம வரலாம். ஒரு ஹீரோ என்ட்ரி மாரி. இப்போ ஹாலிவுட்ல இருக்க கிரியேட்டர்ஸும், யூனியன்ஸும் பயப்படுறது என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காஸ்ட் கட்டிங் பயங்கரமா பண்ணுவாங்களாம். ரைட்டரு, டைரக்டரு, ஆக்டரு, டெக்னிக்கல் சைட்ல விஎஃப்எக்ஸு, டெக்னீஷியன்ஸு இப்படி எல்லார்கிட்டயும் காசு கட் பண்ணுவாங்க. கம்மியா வியூஸ் இருக்கா, ஷோஸ கேன்சல் பண்ணிடுவாங்க. யூனிக் ஐடியாஸ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சினிமாவோட மேஜிக்கே கிரியேட்டிவிட்டி தான். அக்கவுண்ட்ஸ் புக்ல இல்ல. ஆனா நெட்ஃப்ளிக்ஸு ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்து தான் ஸ்டோரி அசைன் பண்ணுவாங்களாம். இதனால மொத்த ஹாலிவுட்டே கோவமா இருக்கு. இவங்களோட லாஸ்ட் ஹோப் கவர்மெண்ட் தான். ரெகுலேட்டர்ஸ் குளோபல் லெவல்ல டீல் செக் பண்ணுவாங்க. முதல்ல ஆன்டி மோனோபாலி லா சொல்லியிருந்தேன்ல. அப்படின்னா கம்பெனிஸ்க்கு எசென்ஷியல் காம்படிட்டர்ஸ் இருக்கணும். ஹெல்த்தி காம்படிஷன் நடக்கணும். அப்படி காம்படிட்டர்ஸே இல்லாம இருந்தா மோனோபாலின்னு அர்த்தம். அதனால இந்த டீல் சைன் பண்றனால மொத்த காம்படிஷனும் அழிஞ்சா, வேலை வாய்ப்புகள் கம்மியானா, பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனா இந்த டீல் ஸ்டாப் பண்ணப்படும். திஸ் இஸ் ப்ரோ கன்சியூமர். பிரைஸ் ஹைக் இருக்காது. நெறைய கன்டென்ட் தருவோம். நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். நல்ல இன்னோவேட்டிவா இருக்கும். அப்படின்னு ஸ்வீட் வேர்ட்ஸ்லாம் சொல்லி இன்வெஸ்டார்ஸா ஆடியன்ஸை ஏமாத்தலாம். ஆனா கவர்மெண்ட் அப்படி ஏமாத்த முடியாது. இந்த டீல் மாறுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. அதான் 300 மில்லியன் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க சைலண்ட்டா இருந்தாலும், அவங்க தான் இந்த டீல் சக்சஸா, ஃபெயிலியரான்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா, வியூவர்ஸ் தான் மணி சோர்ஸே. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா, டீல் வேஸ்ட் தான். அதனால தான் குயிக் ரெஸ்பாண்டா நத்திங் சேஞ்சஸ் டுடே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வேர்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா, அது ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் மெசேஜ் தான். ஸோ, இன்னைக்கு சேஞ்ச் ஆவுதுன்னா, நாளைக்கு சேஞ்ச் ஆகுமா? அதுதான் எல்லாரோட கொஸ்டினும். ஸோ, இந்த 12லிருந்து 18 மாசம் யார் நெனச்சாலும் இந்த டீல ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது ரெகுலேட்டர்ஸு, கம்பெனிஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்டார்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கலாம். இப்போ ஹாலிவுட்டே சஸ்பென்ஸ்ல தான் இருக்கு. வார்னர் பிரதர்ஸ் காணா போயிடுமா? என்டர்டெயின்மென்ட் சைட்ல நெட்ஃப்ளிக்ஸ் கவர்மெண்ட்டாவே ஆயிடுமா? இப்படி எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்கேஸ் டிசம்பர் 2026ல நெட்ஃப்ளிக்ஸ் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சுன்னா 10 ப்ராப்ளம்ஸ சினிமா ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் சேஞ்சஸ். ஆன் ரெக்கார்ட்ல பிளான் சேம்னு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லுது. ஆனா 82.7 மில்லியன எப்படி அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க? மேசிவ் கன்டென்ட் இருக்கு. காம்படிஷனும் இல்ல. லாஜிக்கா யோசிச்சா கண்டிப்பா பிரைஸ ஏத்துவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாஸ்வேர்ட் ஷேரிங் பேன் பண்ணது, பிளான் ஹைக் பண்ணது, ஆட்ஸ் பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. சேஞ்சஸ் நடக்கும். ஆனா அத ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 2வது ப்ராப்ளம் ஆட்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்கனவே ஆட்ஸ் பிளான் லான்ச் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க. தியேட்டர்ல சூப்பர்மேனும், பேட்மேனும் ஃபைட் பண்ணும்போது எப்படி பார்த்திருப்போம். ஆனா அந்த மாரி மூவிய ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நடுவுல சாக்லேட் ஆட் வந்தா எவ்ளோ டிஸ்டர்ப் ஆகும். 3வது விஷயம் கன்டென்ட் அவைலபிலிட்டி. நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மோனோபாலியா இருக்கும். பிரைஸ் ஏத்த மாட்டேன்னு சொன்னதுனால ஏத்தாம கூட இருக்கலாம். ஆனா லூப் ஹோல் மாரி எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. பெரிய ஹைப் உள்ள மூவிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கிடுவாங்க. அப்கிரேட் பண்ணா தான் பார்க்க முடியுன்ற மாரி ஆயிடும். அதாவது தியேட்டருக்கு ஸ்லோ பாய்சன் மாரி. இப்போ மக்களுக்கு இருக்க மனநிலைமையே, நமக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி ஆக்டரோ, டைரக்டரோ, புரொடியூசரோ இப்படி பேனர்ல இருந்தா தான் தியேட்டர்லயே போய் பார்ப்போம். அத தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க அத ஒரு செலிப்ரேஷனா நெனைக்கிறாங்க. ஆனா, வார்னர் ப்ரோஸ் கிட்ட மக்களை ஈர்த்த டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் தான் நெறைய இருக்கும். இப்போ இந்த மாரி மூவிஸ் ஓடிடில வந்தா, மக்கள் எதுக்காக தான் தியேட்டருக்கு போவாங்க? 5வது விஷயம் சின்ன மூவிஸ்க்கும் பெரிய டேஞ்சர். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்காரிதம் பொறுத்து தான் நெட்ஃப்ளிக்ஸும் நடக்கும். கன்டென்ட் நெறையா இருக்கனால நெட்ஃப்ளிக்ஸ் முடிவு பண்றத தான் மக்கள் பார்க்க முடியும். அதனால தமிழ் ரீஜினல் மூவிஸ்க்கே பிரச்சனை. அதுல ஒரு டைரக்டர் புதுசா ஒரு கன்டென்ட்ட குடுத்தா, அது எத்தன பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? 6வது தமிழ் கன்டென்ட்ட விடுங்க. இந்தியன் கன்டென்ட்டுக்கே பிரச்சனை தான். ஹாரி பாட்டர், டிசி போல லைப்ரரி ஃபுல்லா ஹியூஜ் ஹாலிவுட் பிரான்சஸ் இருந்தா,
நாளைக்கு இந்தியன் ரைட்டர்ஸ் ஒரு சீரிஸ் பிட்ச் பண்ணா, ரூம் இல்ல லைப்ரரி ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்க. 7வது பிஹைண்ட் த கேமரா டீம்ஸ்ல ஜாப் கட் ஆகும். டூப்ளிகேட் ஜாப்ஸ்ல இருக்கவங்க ரிசைன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆல்ரெடி வார்னர் ப்ரோஸ்ல எடிட்டர், அசிஸ்டன்ட், டிசைனர், மேனேஜர் இந்த மாரி ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் Netflixலயும் ஆல்ரெடி இருப்பாங்க. 8வது பிரச்சனை குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி. Netflix அல்காரிதமோட ஒரே மைண்ட் செட் அதிக ஹவர் வாட்ச் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டே பண்ணணும். அதுக்காக பாப்புலர் ஜான்ரஸ மட்டும் தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ யூனிக் ஐடியாஸ கேன்சல் பண்ணும் கன்டென்ட் ரிஸ்க் எடுக்காது. 9வது கிரியேட்டிவ் ஃப்ரீடம். Netflix டேட்டா டெசிஷன் கிரியேட்டர் இமேஜினேஷன டைல்யூட் பண்ணிடும். வார்னர் டைரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டோபர் நோலன், ஜாக் ஸ்னைடர், காய் நிச்சி, குவிண்டின் டாரன்டினோ இப்படி எல்லாரும் கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போனவங்க. ஆனா Netflix டைரக்டர்ஸோட கிரியேஷனுக்கு மதிப்பு குடுக்காது. அந்த கிரியேஷன் மாரி அவங்க டேட்டால இருக்கான்னு தான் செக் பண்ணும். அதாவது பீப்பிள் வாண்ட் ஜான்ரால மேட்ச் ஆகலனா சேஞ்ச் பண்ண சொல்லிடும். ஸோ சீரியஸான ஃபிலிம்ஸ்ல எமோஷனல் சீன்ஸ தூக்க சொல்லிடும். ஆக்ஷன் காமெடி ஆட் பண்ண சொல்லும். இப்போ இந்த 9 பிரச்சனையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ Netflix அனுப்புன லெட்டர பாருங்க. நத்திங் சேஞ்ச்டு டுடே. பட் சூன் இது எல்லாம் மாறும். அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது பிசினஸ் டீலா. இப்போ இது சினிமா இண்டஸ்ட்ரியோட பேட்டிலாவே ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, சினிமாவ கண்ட்ரோல் பண்ண போறது டெக் கம்பெனியா, கவர்மெண்ட்டா, ஹாலிவுட்டா இல்ல ஆடியன்ஸா? என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பா ஆடியன்ஸ் தான். ஆனா ஆடியன்ஸ் கிட்ட ஸ்டார்ட்டிங் டைம்ல இருக்க சைலன்ஸ் தான் இங்க இருக்க பிரச்சனையே. ஸோ அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, யாரோட டெசிஷனும் நிக்காது, சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஸோ நீங்க சொல்லுங்க, வேற என்ன பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த Netflix இன்வால்வ்மென்ட்னால? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.